மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகனை சொல்லியிருந்தார். தன்னோட நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றம்ன்ற காரணத்துக்காக அவர் சில முக்கியமான முடிவுகளை இன்னும் 6 மாசத்துல மறுபடி $7 ட்ரில்லியன் அளவுக்கு ரீஃபைனான்ஸ், அதாவது மறுபடி கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கு. கோல்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு? வெல்கம் டு VR மீடியா நெட்வொர்க். யூஎஸ்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அதை நாம இந்தியன்ஸ் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் கேட்கலாம். மிஸ்டர் விமல்ஹர் நம்ம கூட இருக்காங்க. He is a stock market analyst and financial consultant. சொல்லுங்க சார். வணக்கம். யூஎஸ்ல 47வது பிரசிடென்ட்டா, அதாவது அமெரிக்காவோட 47வது பிரசிடென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் முடிவடைய போகுது. இப்போ அந்த முடிவடையும் தருவாயில் என்னன்னா, தன்னோட நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றம்ன்ற காரணத்துக்காக அவர் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காரு. ஸோ அதுக்காக சில விஷயங்கள், அதாவது சில டேரிஃப், மற்ற நாடுகள் மீது விதிக்கின்ற இம்போர்ட் டேக்ஸ், அதாவது இறக்குமதி வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணார். அது ஒரு விதமான சலசலப்பை உண்டாக்குச்சு. அது ஒரு கண்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிஸும் லைக் கனடா, மெக்சிகோ, சைனா, எல்லா நாடுகள் மேலேயும் ஒவ்வொன்றா வரி விதிப்பு பண்ணிகிட்டே வர அது என்னதுன்னா ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்னென்னா, தன் நாடு, தன் மக்கள், தன் நாட்டோட தொழில்கள் அப்படின்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து அதிகமாக இம்போர்ட் செய்கிற பொருட்களை தடுக்கணும், தன் நாட்டை வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும். அதாவது நம்ம இப்போ இங்கே மேக் இன் இண்டியான்னு இருக்கிற மாதிரி தன்னோட நாட்டில் அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா இப்போன்னு இல்லை, 1945, அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு வல்லரசா, அதாவது ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுப்பது, பாதுகாப்பு கொடுப்பது, இராணுவம், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வல்லரசாவே ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நாடு சமீப காலமாக தன்னோட செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது இம்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தன்னோட நாட்டோட பொருளாதாரத்தில் அது முக்கிய பங்காக அது இருந்துகிட்டு இருக்கு. வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த இம்போர்ட்ஸ், அந்த இறக்குமதி பார்த்தீங்கன்னா தன்னோட ஜிடிபி, அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்குன்னு தெரிஞ்சு அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக தன்னோட நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றலான்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இதுதான் அவரோட பிளான். ஆனால் அவர் செயல்படுத்தக்கூடிய விதம், அதாவது அதிரடியாக செயல்படுத்தக்கூடிய விதம் மற்ற நாடுகள்லையும் சரி, அங்கேயுமே சரி, ஒரு மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா பொருளாதாரத்தில் ஒரு வல்லரசு நாடு. அந்த நாட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ நடந்தால் அது கண்டிப்பாக மற்ற நாடுகள், உலக நாடுகளை கண்டிப்பாக பாதிக்கும், இந்தியாவையும் பாதிக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கண்டிப்பாக பாதிக்கும், சாதாரண மனிதனை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான். இப்போ நீங்க இந்த ட்ரேட் இதெல்லாம் பத்தி சொல்றீங்கல்ல, இந்த ட்ரேட் வார் டாரிஃப் அப்படின்னா என்னது? ட்ரேட் வார் டாரிஃப் வார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே. இது எப்படின்னா, இரு நாடுகள் வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ சேலைக்கு இப்போ உங்கள்கிட்ட இருந்து நான் ஏதோ ஒரு பொருள் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட இருந்து நீங்கள் பண்ணுறீங்க. இப்படி இருக்கும்பொழுது உங்கள் மேலே நான் வந்து அதிகப்படியான வரிகள், இப்போ ஒரு 10% இருக்குன்றத நான் வந்து அதை அதிகப்படுத்துகிறேன். அதை உங்கள்கிட்ட நான் டிஸ்கஷன் எதுவும் பண்ணலை. அது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது அதிருப்தியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் பங்குக்கு நீங்களும் உங்கள் நாட்டிலேருந்து அனுப்புகிற எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதிகமான வரிகளை போடுறீங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் மாற்றி வரி போட்டுக்கும் பொழுது இது வந்து ஒரு வரி போரா மாறிட்டு இருக்கு. இப்போ எடுத்துட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து கனடா, மெக்சிகோ அண்டு சைனா, இந்த நாடுகளில் இருந்தால் 40% இம்போர்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு என்ன பண்ணுறாங்க, 25% சடனாக மெக்சிகோ மேலே அவர் வந்து வரி தண்டனை போடுறாரு. அடுத்து கனடாவுக்கு போகிறாரு, கனடாவில் வந்து 25% அப்படிங்கிறார். சைனாவிலேருந்து தான் மேக்ஸிமம் இம்போர்ட்ஸ் நடக்குது, சைனா மேலே 25% போடுறாரு. உலகம் முழுக்காவே இருக்கிற அலுமினியம், ஸ்டீல், உலோகங்களுக்கு என்ன பண்ணுறாரு, 40% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு சடனாக பண்ணும்பொழுது இது ஒரு அதிகமான வரிச்சுமையாக மாறிட்டு இருக்கு. ஸோ இது மாறும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டில் இருக்கவங்களும் மாற்றி வரி போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து மேஜராக இங்கேருந்து நாங்கள் அனுப்புகிறோம். அந்த பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரல் 2 பார்த்தீங்கன்னா இன்னும் அது முடிவாகலை, பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு வரி டிஸ்கஷனில் இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்மா அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மகிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தொழிலாளர்களை தான் இது பண்ணுறாங்க, ஐடி லேபர்ஸ் ஃபுல்லாக. ஸோ ஐடி லேபர்ஸும் சரி, சர்வீசஸ்க்கும் சரி, ஃபார்மாவுக்கும் சரி 25% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸுக்கு 25% வரைக்கும் போடுறாங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இதாக போயிட்டு இருக்கு. அது மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலே 200% வரைக்கும் லிக்வர்ஸில் வரி போடுறாரு. ஸோ எல்லா நாடுகள்லையுமே ஒரு குழப்பமான மந்த நிலை நோக்கி கொண்டு போகிற மாதிரி இந்த செயல்பாடுகள் இருக்கு. இப்போ இந்த ட்ரேட் வார் இப்போ எதுக்காக பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்களா?
இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ், அதாவது ஜோ பிடன் ஆட்சியில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய பேசுவாங்களே தவிர செயல்பாடுகள்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இதை பற்றி எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கலை. ஆனால் ரிபப்ளிகன்ஸான இப்போ ட்ரம்ப் வரும்போது அவர் போட்டியிடும் போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாட்டோட பொருளாதாரத்தில் கண்டிப்பாக நான் முன்னேற்றம் கொண்டு வருவேன், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகனை சொல்லியிருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தன்னோட நாட்டை வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும், அதாவது தற்சார்பு நாடாக மாற்றணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப குறிக்கோளோட இருக்கிறார். அமெரிக்காவோட இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற கடன் பார்த்தீங்கன்னா $36 ட்ரில்லியன். அதில் கிட்டத்தட்ட $880 பில்லியன் வந்து வட்டியாக வருஷம் கட்டிட்டு இருக்காங்க. இது வருஷம் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட பட்ஜெட் டெபிசிட் பார்த்தீங்கன்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்கி தான் தன்னோட நாட்டோட பொருளாதாரத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குரிய வட்டி சுமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னும் 6 மாசத்துல மறுபடியும் $7 ட்ரில்லியன் அளவுக்கு ரீஃபைனான்ஸ், அதாவது மறுபடி கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த டேரிஃப் உள்ள கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ப்ரைஸஸ் ஜாஸ்தி ஆகும் போது என்ன பண்ணுவோம்னா கன்சியூமராக நம்ம வந்து அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதாவது டிமாண்ட் குறைய ஆரம்பிக்கும். டிமாண்ட் குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி ஸ்லோ டவுன் ஆகும். நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் மந்த நிலையை நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கும் நிறுவனங்கள் வந்து கடன் வாங்கும் சூழ்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி தன்னோட கம்பெனியை வந்து ஸ்கேல் அப் பண்ணுவாங்க, விரிவுபடுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறது வந்து ஜிடிபி ஸ்லோ டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கடன் அதிகமாக வாங்க மாட்டாங்க. கடன் வாங்கலைன்னா வட்டி விகிதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வட்டி விகிதம் குறையும் போது என்ன பண்ணுவாங்க, ஃபெட் அப்படின்ற ரிசர்வ் பேங்க் வந்து, அதாவது யூஎஸ் நமக்கு எப்படி ஆர்பிஐ இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து மறுபடியும் தன்னோட வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வட்டி விகிதங்கள் குறையும் போது இப்போ இவர் எடுக்கக்கூடிய லோன், அதாவது $7 ட்ரில்லியன் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குரிய வட்டி விகிதங்கள் குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சது அதாவது திரும்ப கட்டும் போது அவங்களுக்கு குறைவா இருக்கும். ஸோ இதை கருத்தில் கொண்டு அவர் பண்றாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இது ஒரு மாஸ்டர் பிளான் தான். பட் ஆனால் இதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஒரு சைடு இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இன்னொரு சைடு பொதுமக்களான அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லா பொருட்களோட விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும்போது ரிசெஷன் வரலாம். ரிசெஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் ஃபெடரல் ரிசர்வ் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அப்படி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கானமி வந்து அமெரிக்காவோட எக்கானமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகும். அது அமெரிக்காவோட எக்கானமி ஸ்லோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற நாடுகளையும் சேர்த்து பாதிக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ இது சொல்லியிருக்கீங்க, இதோட பொட்டன்ஷியல் கான்சிக்வன்சஸ் எந்த மாதிரி இருக்கும்? இதோட கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள், அந்த பொருட்களுக்கு இவங்க வந்து வரி விதிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் வந்து விலை அதிகமாகும். விலை அதிகமாகும் பொழுது உள்ளூர் சந்தைகள், அதாவது அமெரிக்கா வந்து சைனால இருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அந்த பொருளுக்கு வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும், அங்கேருந்து ஒரு பொருளை இங்கே அனுப்புகிறாங்க, அந்த பொருள் இங்கே விலை ஜாஸ்தியாக விற்கிது. அப்படி விற்கும்போது உள்ளூர் சந்தைகளில் மக்கள் அதை வாங்குறது குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடு வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இன்னும் சில நாடுகளில் இன்னும் சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்தியாவே எடுத்துக்குவோம், ஆட்டோ பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்தால் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம், இங்கே அசம்பிள் பண்ணுறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்கேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அதிகமாக வரி போடும்போது வரக்கூடிய பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க ஆரம்பிப்போம். இது நமக்கு, அதாவது நான் எந்த இடத்துல இருந்து நம்ம இம்போர்ட்டிங் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிக்கு வந்து பாதிப்படையும். அதே சமயத்தில் அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளூர் கம்பெனிகளை வந்து, அதாவது விலை அதிகமாக விற்கும் பொருட்களை குறைத்து உள்ளூர் பொருட்களை வந்து மக்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி வாங்கும் பொழுது என்ன ஆகும்னா இது வந்து கண்டிப்பாக அந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும். இதை தவிர்க்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைக் இப்போ இந்தியா இருக்கு, இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக யூஎஸோட பேசி இல்லை இவங்களும் வரியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கவுண்டர் மெஷர்ஸ் பண்ணணும். சார், இப்போ டாக்ஸஸ்லாம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் நம்ம ஃபைனான்ஷியல் எக்கனாமிக்கு வந்து எவ்வளோ தூரம் எஃபெக்ட் பண்ணுது? இது ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆரம்பிக்குதுன்றப்போ பொருட்களோட அதிகமாக வாங்கும் திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளே ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு விற்கிற பொருள் திடீர்னு 15 ரூபாய் ஆச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சரளமாக வாங்கிட்டு வந்துருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளோட பயன்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருட்களை டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்.
இப்போ உள்ளூர் கம்பெனிஸ் சேலைக்கு இப்போ இந்தியாவிலேயே தயாரிக்கிற பொருள் இல்லை அமெரிக்காலேயே தயாரிக்கிற பொருட்கள் அப்படின்னா அந்த பொருட்கள் வந்து விலையேற்றம் அதிகமாகும். ஏன்னா அந்த அந்த சந்தைக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுவே வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்கிறாங்க, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெளிநாட்டில இருந்து தான் கொண்டு வராங்க அப்படின்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பொருட்களை வாங்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த பொருட்கள் அதிகமான விலை வைக்கிறதுனால மக்கள் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும் பொழுது ஜிடிபி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனில் அஃபெக்ட் ஆகும். இது ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்றைக்குமே வந்து ஏதாவது ஒரு பொருள் விற்குது, அது உள்ளூர் சந்தைகளில் தயாரிக்கிற பொருள், இந்த டேரிஃபாரால் எந்த பாதிப்பும் இல்லைன்றப்போ அந்த பொருட்கள் வந்து விலையேற்றம் அதிகமாகும். இதுவே நான் சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வெளியிலேருந்து வாங்குற கம்பெனி இதுக்கு மேலே இதை வாங்குறது இது சாத்தியமோ இல்லை புத்திசாலித்தனமோ இல்லை, அதிக விலை கொடுத்து எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா யூஸ்வலாகவே கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விலையேற்றம் அதிகமாகும் போது வரி ஏற்றம் அதிகமாகும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான விலையை வந்து கன்சியூமர்ஸ் ஆனால் நம்ம மேலே தான் வந்து அந்த பொருட்களோட விலையை அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ சேலைக்கு இப்போ ஒரு 10 ரூபாய் விற்கிற பொருள் 15 ரூபாய் அதிகமாக விற்றா இந்த கடன் சுமையை வந்து கம்பெனி எடுத்துக்காது. கன்சியூமர்ஸ் அதாவது நுகர்வோரான நமக்கு மேலே தான் அந்த அதிகமான சுமையை வந்து நமக்கு மேலே தான் கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி நடக்கும்னா அதாவது நுகர்வோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருள் வாங்குறது குறைய ஆரம்பிக்கும். குறையும் பொழுது ஜிடிபி அதாவது நாட்டோட பொருளாதாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த நிலையை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ தூரம் எஃபெக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு வேற என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட் மார்க்கெட் 2 இருக்குது. அதாவது வந்து ஒரு கம்பெனி நடக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து தன்னோட முன்னேற்றத்துக்கோ இல்லை வளர்ச்சிக்காகவோ ஒரு அதிகப்படியான ஒரு தொகை தேவைப்படுது. அந்த தொகைக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட பங்குகளை வந்து சந்தையில் வந்து விற்பாங்க, அதாவது பங்கு சந்தையில் வந்து விற்பாங்க. அப்படி விற்கும்போது பொதுமக்களாகிய நாம் யார் வேணால் அதை போய் வாங்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு டிஏஏ ஆகட்டும், இல்லை ரீட்டைலர்ஸ் ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும் பொழுது என்ன நடக்கும், அந்த பொருள் அதாவது அந்த பங்கு வந்து நல்ல செயல்பட்டு இருக்கு, அதாவது அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா செயல்பட்டு இருக்கு அப்படின்ற போது பங்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். அந்த ஷேர் ஏறும்போது நமக்கு லாபம் வரும். அதே சமயத்தில் செயல்படலை அப்படின்ற சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், நஷ்டம் நமக்கு ஏற்படும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரமில்லாத தன்மையை உருவாக்கும், முக்கியமாக இந்த டேரிஃப் இஷ்யூனால. இது ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் பாண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம், அதாவது கடன் பத்திரங்கள். கடன் பத்திரம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் நிறுவனமோ ஏதாவது ஒரு கம்பெனியோ இதை ஒரு கடன் தேவை அவங்களுக்கு, அந்த கடனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த பாண்டாக வைப்பாங்க, அதை நம்ம வாங்குவோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் மட்டும்தான் வரும், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட். ஆனால் நம்மளுடைய முதலீடு வந்து பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டெய்லி இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு வரி விதிப்பு செஞ்சுட்டே இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, டெய்லி நியூஸை திறந்தாலே என்ன சொல்றாங்க, இத்தனை லட்சம் கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே எல்லாருடைய அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருடங்களுக்குள்ள அதாவது கோவிட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் அடித்தட்டு மக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள நாமளும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்த்து வர ஆரம்பிச்சது. கடந்த 3 வருடங்களா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தில் இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அதாவது அதிரடி முடிவுகளால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி தினம் தினம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. ஏன் எனக்குமே அது நஷ்டங்களில் தான் இருக்கிறேன். ஆனால் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதே பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இருக்காது, நமக்கு ஸ்திரமான ஒரே ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முதலீடு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடன் பத்திரங்கள் வந்து குறைந்த வட்டி விகிதங்களில் கிடைக்குது, இதை நீங்கள் வாங்கலாம், வாங்கி இப்போதைக்கு நீங்கள் அதில் பயன்பெறலாம். அப்போ இது இப்போ இந்த சூழ்நிலைக்கு பாண்ட் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்றீங்க. இப்போ கோல்டோட ரேட்டும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு நாளும். கோல்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு? கண்டிப்பாக கோல்டு வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அசெட். இது இப்போன்னு இல்லை, நம்ம வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பாவுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருமே இந்த கோல்டு இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளாகவோ வாங்கி அதை வச்சுருப்பாங்க. அது என்றைக்குமே நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு சேஃப் அசெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2024க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7100 7000 ரூபாய் வித்துட்டு இருந்த தங்கத்தோட விலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8300 ரூபாய் வரைக்கும் மேலே போயிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்திரமில்லாத சூழ்நிலை நிலவிட்டிருக்கிறதுனால தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாலரோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. டாலர் வேல்யூ குறையும் போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகரிக்கும். அது மாதிரி இல்லாமல் மற்ற நாடுகள்லையும் சரி, எல்லா நாடுகள்லையும் இருக்கிற சென்ட்ரல் ரிசர்வ் அதாவது வந்து எல்லா மத்திய வங்கிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த ஸ்திரமான அசெட், அதாவது தங்கத்தின் மேலே எல்லாரும் அதிகமாக வாங்கி வைக்கிறாங்க. இதன் காரணமாக தங்க விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கு. இது இன்னுமே ஏறும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய், அதாவது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கோல்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் அசெட். ஓகே, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ இருக்கிற இந்த எக்கனாமிக்கல் டவுன்ஃபால் எல்லாத்த பற்றியும் ரொம்பவே எளிமையாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலுமே அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் சார் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி.